நமக்கு இந்த டே அண்ட் இந்த சஃபாரி ஒரு லக்கியஸ்ட் சஃபாரிங்க. ஸோ டைகர் ஸ்லீப்பிங் ஒரு லெப்பர்டை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தூரத்தில் ஒரு எலஃபண்ட் இருக்கு. This is wild Karnataka. ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா கபினியில் காக்கனக்கொட்டை சஃபாரி சென்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருப்போம், ஆர் இந்த ப்ரீவியஸ் கிளிப்பிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் ஃபர்ஸ்ட் சஃபாரியை முடிச்சிட்டோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் சஃபாரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 2:30 ஆச்சு. கரெக்டாக 3 o'clock வந்து சஃபாரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த சஃபாரி எப்படி இருக்க போது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கபினியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 டைப் ஆஃப் சஃபாரி இருக்குங்க. ஒன்று வந்து ஜேஎல்ஆர் நடத்துகிற ஒரு சஃபாரி, இன்னொன்று வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற சஃபாரி. ஸோ இது ரெண்டுக்குமே இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். ஸோ இது ரெண்டுக்கான புக்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நமக்கு டைம் ஆச்சு, நம்ம சஃபாரிக்கு போவோம். ஸோ இங்கே நீங்கள் சஃபாரி போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கேண்டர் சஃபாரி, அதாவது நம்ம இன்றைக்கி மார்னிங் பண்ண சஃபாரி அண்ட் இன்னும் இருக்கிற 2 சஃபாரியும் பண்ண போகிறது கேண்டரில் தான். ஸோ அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜீப்பில் வந்து சஃபாரி பண்ணலாம். ஜீப்பில் நீங்கள் சஃபாரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஒருத்தரோ 2 பேரோ வரீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஎல்ஆர் மூலிமா புக் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கான அக்காமடேஷன்ஸை பார்த்துப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஒரு குரூப்பாக வரீங்கன்னா குரூப் ஆஃப் 5 to 6 மெம்பர்ஸ் சேர்த்து நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஜீப்பை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து ஜீப்பை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:50 ஆச்சு. இன்னும் 10 மினிட்ஸில் நம்மளோட சஃபாரி ஸ்டார்ட் ஆக போகுது. சரி வாங்க நம்ம சஃபாரிக்கு போவோம். இன்றைக்கி நம்மளோட லக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதர் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இங்கே வந்து நேராக வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து நீங்கள் நேராக வாங்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆன்லைனில் டிக்கெட் சோல்ட் ஆகாமல் இருந்து இருக்கிற மிச்ச டிக்கெட்ஸை மட்டும் தான் நீங்களால் உங்கள் கவுண்டரில் வந்து வாங்க முடியும். ஐ சாயு சொல்லடா. ஸோ இதுதான் நம்ம போக போகிற கேண்டர். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. நீங்கள் ஜீப்பை விட இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சும்மா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல, நான் மார்னிங் வந்து இதில் சஃபாரி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன், உங்களுக்கு சைட்டிங்கெல்லாம் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, நல்லா ஃபோட்டோகிராஃப் பண்ணலாம். ஸோ என்னடா தடோபாவில் கபினி கேப் போட்டு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அந்த கேப் தான் இருக்குது. நான் தடோபாவில் கபினி கேப் அப்படின்னு சொன்னேன், ஆனால் இப்போ நான் கபினியில் இருக்கேன், தடோபா கேப் போட்டிருக்கேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தடோபா சீரிஸ் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்கு மேலே ஐகார்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் சம்மரில் கபினி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில், செகண்ட் மாய்ஸ்சரைசர், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்பு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபேஸ் கவர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாத்து, அண்ட் கை காலெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஜர்க்கின் ஆர் நீங்கள் ஏதோ ரேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஃபுல்லாக டஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் 99% இருக்குது. ஸோ மறக்காமல் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு வந்துக்கோங்க. A few minutes later. नहीं मैं तो नैरोबी से जैसे मेरा दोपरू और एक नाम भूल रहा हूँ मैं, तो 4-5 जगह करके 4-5 दिन के बाद आया हूँ. ஸோ வெயிலில் நம்மளோட சஃபாரியை நம்ம இனிதே தொடங்கிட்டோம், இனிதே முடிஞ்சு வெளியே வரமா அப்படிங்க பார்ப்போம். சரியான வெயில், டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 38 டிகிரி செல்சியஸ் இருக்குது. பர்ஃபெக்டாக ஒரு ஏப்ரல் மாதம், இன்னும் மே ஜூன்லாம் நீ எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஏப்ரல் மாதமே இப்படி வெயில் கொளுத்துதுன்னா மே ஜூன்லலாம் கண்டிப்பாக இன்னும் அதிகமான வெயில் இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ½ தான் ரெயின் வந்திருக்கு போன வாரத்தில். ஸோ அதுக்கே வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ பச்சை பசைன்னு அப்படின்னு ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அப்போ மான்சூன்லலாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் எவ்வளோ ஒரு க்ரீனாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே நினச்சி பாருங்களேன். तो वहाँ देखते जाते हैं.
ஸோ நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 நிமிஷத்துல டைகரை சைட் பண்ணிட்டோம். காலையில் மிக்ஸ் பண்ணோம் டைகர். Yeah. If you're shouting, you will go to. ஸோ மக்களே, நம்ம மக்கே ஃபீமேலை வந்து சைட் பண்ணிட்டோம். இப்போ அது டீப் ஸ்லீப்பில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வேறு எங்கேயாச்சும் மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் திரும்பி இங்கே வருவோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 4 குட்டி குட்டி பூனை சைஸில் டைனி கப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 4 மணி 4:30 மணிக்கு மேலே அது மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் அது மூமெண்ட் இருந்து ஒன்ஸ் அதுக்கு மூமெண்ட் இருந்து அதோட கப்ஸை கால் பண்ணிச்சுன்னா நம்ம 4 கப்ஸையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். லெட்ஸி நமக்கு அந்தளவுக்கும் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ டைகர் ஸ்லீப்பிங். ஸோ நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ இந்த டைகருக்கு வந்து 4 டைனி கப்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திரும்பி இங்கேயே வந்து கப்ஸ் இப்போ வெளியே வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இரும்பு ரயில்ஸ் போகுது, இதுதான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டோட பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பஃபர் ஜோன் மாதிரி நம்ம தொடர்புலாம் பார்க்குறாங்க. பஃபர் ஜோன் அந்த மாதிரி இருக்குது. பீப்புள் ரெசிடென்ட் கல்டிவேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரைவேட் ஃபார்ம்ஸ். தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, வீடுலாம் தெரியுதுங்களா? 1-2 வீடு இப்போ இங்கெல்லாம் ஏதோ கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபாரஸ்ட்டோட பார்டர். இதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் லேண்ட் கல்டிவேஷன் ஏரியான்னு தான் இருக்குது. பட் அனிமல்ஸ் வந்து இங்கேருந்து அந்த சைடும் போகலாம், சான்சஸ் இருக்குது. பட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து இந்த பார்டர் க்ராஸ் பண்ணி போனது வந்து ரொம்ப ரேரு. அதனால தான் வந்து இங்கே வந்து மக்கள் கொஞ்சம் தைரியமாக வசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ நவ் வி ஆர் கோயிங் பேக் டு மக்கே டெரிட்டரி. ஸோ மக்கே டெரிட்டரிக்கு கொஞ்சம் மேலே தான் வந்து டெம்பிள் டேங்க் அப்படிங்கிற இன்னொரு டைகரோட டெரிட்டரி இருக்குது. ஸோ அங்கேயும் செக் பண்ணி பார்த்து அப்புறம் அப்படியே மக்கே டெரிட்டரிக்கு போகிறோம். ஸோ மக்கே வந்து அங்கேயே தான் இருக்கிறது நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது இன்கேஸ் அது எங்கேயாச்சும் மூவ்மெண்ட் ஆனால் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் நம்ம டிரைவர் வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம மக்கே டெரிட்டரிக்கு போகிறோம். ஸோ அந்த டைகர் இன்னும் அங்கே மூவ் ஆகாமல் தான் இருக்குது. லெட்ஸ் see our luck for the little cubs. ஸோ நாம் இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயநாடு டு கபினி ரோட். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் உங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தாலுமே நீங்கள் அனிமல் சைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே ஃபாரஸ்ட் தான். பட் நீங்கள் ரொம்ப சேஃபாக கேர்ஃபுல்லாக வரணும். அது ஒன்று தான் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது. பாருங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் ஃபாரஸ்ட்டில் ஒரு அனிமலை சைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடு அண்ட் டிரைவர் தேவை. ஸோ அவங்கனால ஒரு நல்ல டிரைவர் அண்ட் கைடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அனிமல்ஸை சைட் பண்ண முடியும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டைகர்ஸ் லெப்பர்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக எங்கே இருக்கும், அதோடய டெரிட்டரி எது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு நல்ல கைடு அண்ட் டிரைவர் இல்லாட்டி நம்மளால் ஈஸியாக அனிமலெல்லாம் சைட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ கண்டினியூட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு அனிமல் வந்து எந்த இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல இதை இருக்கும் அப்படின்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த அலாரம் கால்ஸ் அண்ட் அதர் சிக்னல்ஸ் வச்சு. ஸோ நேற்று இந்த இடத்துல ஒரு லெப்பர்டை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் லெப்பர்ட் மூமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ வி ஆர் மூவிங். பார்த்திங்களா ஒரு இடத்துல மட்டும் வானம் எப்படி கருக்கள் கட்டிட்டு வருது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மழை வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மழை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்மளோட சஃபாரி அதே தான். ஸோ கிளைமேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மழை மட்டும் வந்துடக்கூடாது நாளைக்கு சஃபாரி முடிகிற வரைக்கும் அப்படின்ட்டு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். மழை மட்டும் வந்துச்சுன்னா அடுத்த சஃபாரி சொதப்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம எண்ட் ஆஃப் த சஃபாரியில் நம்ம சைட் பண்ணது தான் இந்த அழகான சாம்பார் டியர்ஸ். கொஞ்ச நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சஃபாரியை கண்டினியூ பண்ணோம். டைம் வந்து இப்போ 5:45 ஆச்சு. மக்கே வந்து போயிடுச்சான்னு டிரைவர்கிட்ட கேட்குறதுக்கு மக்கே இன்னும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம மக்கே கிட்ட தான் போக போகிறோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இது ரொம்ப ஒரு போல்ட் டைகர் அப்படின்னு. இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்தும் அந்த டைகர் அங்கேயே இருக்குன்னா அந்த டைகர் எவ்வளோ ஒரு போல்ட் டைகர்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மற்ற ஒரு டைகராக இருந்துச்சுன்னா ஒரு வெஹிக்கிள் சவுண்டுக்கு ஓடி போயிருக்கும். பட் ஷீ இஸ் அ வெரி போல்ட் டைகர். ஸோ லெட்ஸி நம்ம போகிற வரைக்கும் அங்கேயே இருக்கா அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் போஸ்ட்டில் இருந்தால் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம சஃபாரியை இனிதே தொடங்கணும். அதே மாதிரி இனிதே முடிச்சிடுவோம். சீக்கிரமாக நாளைக்கு முன்னாடி அடுத்த சஃபாரியில் மீட் பண்ணுறேன். see you all soon in next 12 hours. ஸோ அந்த இடத்துல தூரத்தில் ஒரு எலஃபண்ட் இருக்குது. பட் அதுவும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ மக்களே பார்த்திங்கன்னா நாங்கள் மகையை விட்டுட்டு இருக்கிற எல்லா வாட்டர் ஹவுஸ்லேயும் சர்ச் பண்ணோம். வேறு ஏதாச்சும் டைகர்ஸ், மேல் டைகர்ஸ் அண்ட் கப்ஸ் ஏதாச்சும் பார்க்க முடியுதா அப்படின்ட்டு. பட் வேறு எந்த ஒரு டைகரையும் எங்களால் பார்க்க முடியல. ஸோ இப்போ நாங்கள் மக்கே ஃபீமேலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல நாங்கள் பீகாக்ஸ், வைல்டு போர்ஸ், அப்புறம் எலஃபண்ட்ஸ் ஒரு 2 இடத்துல பார்த்தோம். பட் எதுவுமே வந்து என்னால் வீடியோ எடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ஐ வில் ஷோ யூ தட். நிஜமானவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டே அண்ட் இந்த சஃபாரி ஒரு லக்கியஸ்ட் சஃபாரிங்க. ஏன்னா கரெக்டாக நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக மகேவை பார்த்தோம். அது உள்ளே படுத்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 5:45 பொண்ணு கேட்கும்போது கூட அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக நம்ம வண்டி வந்தோடனே எதிர்த்து ஒரு வாக் கொடுத்துச்சு. ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் தான் அப்படியே நீட்டாக பாஸ் பண்ணி போச்சு. சூப்பரான ஒரு கிளிப்பிங் நமக்கு கிடச்சிச்சு. அதை நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் போடுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். See you all soon in next vlog. ஸோ கடைசியாக ஒரு ஜாக்பாட்டாக நமக்கு ஒரு மேல் டஸ்கர் எலப்பண்டையும் நம்ம சைட் பண்ணோம். அதையும் வேணுங்கிற அளவுக்கு சூப்பராக வீடியோகிராஃப்லாம் பண்ணிவிட்டு நம்ம சஃபாரியை இந்த இடத்துல முடிச்சுக்கலான் இருக்கோம். டைம் 5:55 ஆச்சு. நம்ம சஃபாரி கேட் பக்கத்தில் தான் இருக்கோம். 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். ஸோ ஷார்ப்பாக உள்ளே வந்து ஷார்ப்பாக வெளியே போயிட்டோம். நல்ல சூப்பரான ஒரு சைட்டிங், ஹாப்பி சைட்டிங். மார்னிங் சஃபாரி எந்த ஒரு அனிமல் மூமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ we found some fresh puck marks. ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கப்ஸை பார்த்துருச்சு. கப்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு லெப்பர்டையும் பார்த்துட்டோம். டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைகர் மூமெண்ட் இருக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ மகி டைகர் வந்து நம்ம நேற்று பார்த்த டைகர் தான். பட் நம்ம ஏன் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா இது க்ரௌலிங். ஸோ க்ரௌலிங் அப்படின்னா உரும்புது. ஸோ அதோட கப்ஸுக்காக தான் அது உரும்புது. மூமெண்ட் இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ அதை நோக்கி போயிட்டுருக்கோம். மேபி அது கிராஸ் ஆகி போயிருக்கலாம். பட் இந்த சஃபாரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெப்பர்டையும் பார்த்துட்டோம், டைகர் வித்காப்பையும் பார்த்தோம்.